ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு 9th மேக்ஸ் சாப்டர் 5லேருந்து எக்ஸசைஸ் 5.2லேருந்து தேர்ட் கொஷின் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்க்க போகிறோம். ஷோ தட் தி ஃபாலோவிங் பாயிண்ட்ஸ் டேக்கன் இன் ஆர்டர் ஃபார்ம் அண்ட் ஐசோசெல்ஸ் ட்ரையாங்கிள். ஏ 5,4, பி 2,0, சி -2,3. இப்போ இதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு இது வந்து ஒரு ஐசோசெல்ஸ் ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணுதான்னு கேட்குறாங்க. ஐசோசெல்ஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னா என்னென்னா, நமக்கு இந்த ட்ரையாங்கிளோட ஏதாவது 2 சைடு வந்து ஈக்குவலாக இருக்கணும். ஸோ நம்ம இதை வந்து இந்த கண்டிஷனை இது சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கிறோம். அதில் ஏ பி சி அதோட பாயிண்ட்ஸை குறிச்சிக்கிறோம். அடுத்தது டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். நம்ம டிஸ்டன்ஸ்க்கு ஃபார்முலா என்ன, √(x2 - x1) தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 - y1 தி ஹோல் ஸ்கொயர். இப்போ ஃபஸ்ட்டு ஏபிக்கு உள்ள டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறோம். ஸோ √2 - 5 தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 0 - 4 தி ஹோல் ஸ்கொயர். √2 - 5 என்ன, -3 தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 0 - 4 என்ன, -4 தி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு -3 ஸ்கொயர் பண்ணுறப்ப 9, -4 ஸ்கொயர் பண்ணுறப்ப 16. ஸோ √9 + 16 ஈக்குவல் டு √25. ரூட்லேருந்து 25 வெளியில் எடுக்கிறப்ப நமக்கு என்ன வரும், 5. அடுத்தது பிசி டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறோம். √-2 - 2 தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 3 - 0 தி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு √-2 - 2 ஆட் பண்ணுறப்ப -4 தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 3 - 0 3 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு -4 ஹோல் ஸ்கொயர் பண்ணுறப்ப √16 + 3 ஸ்கொயர் 9. ஸோ 16 + 9 25. √25 வெளில வரப்போ 5. அடுத்தது ஏசி கண்டுபிடிக்கிறோம். டிஸ்டன்ஸ் -2 - 5 தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 3 - 4 தி ஹோல் ஸ்கொயர். -2 - 5 ஆட் பண்ணுறப்ப -7 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 3 - 4 -1 தி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 7 ஸ்கொயர் என்ன, 49, 1 ஸ்கொயர் 1. ஸோ √49 + 1 ஈக்குவல் டு √50. √50 எப்படி எழுதலாம், 2 × 5 × 5. ஸோ 2 டைம்ஸ் வருது. அப்போ நம்ம ஒரு 5 வெளில எடுத்துக்கிறோம். 5√2. இப்போ பாருங்கள், 3 டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். இது 3 டிஸ்டன்ஸில் ஏதாவது 2 டிஸ்டன்ஸ் ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்க போகிறோம். ஏபி = பிசி = 5. ஸோ 2 சைட்ஸ் நமக்கு என்னவா இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. ஸோ தேர்ஃபோர் ஏபிசி இஸ் an ஐசோசெல்ஸ் ட்ரையாங்கிள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.